ஹாய் காய்ஸ், புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஆமாம், ஷிஃப்ட் ஆகிட்டோம். நாங்கள் நிறைய ஒர்க்கு, ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட 1.5 வருஷம் வீடு கட்டுறதுக்கு ஆன செலவுகள் எல்லாத்தையும் 1.5 வருஷமாக ஒரு டைரியில் மெயின்டைன் பண்ணதுலேருந்து பட்ஜெட்டை கேட்டகரி வைஸாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ செலவாயிருக்குங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் பிரேக் டவுன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் முக்கியமாக நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறையா பேர் லேண்டை பற்றி கேட்டிருந்தாங்க. லேண்ட் வந்து நாங்கள் 2020 வாங்கினது, இப்போ வாங்கலை. 2023 டிசம்பரில் வீடு கட்ட ஆரம்பித்தோம். 25 மார்ச் முடிஞ்சது. லேண்ட் 2020 நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஒரு பிளாட் கரெக்டாக. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 1100 அப்படிங்கிற ரேட்டுக்கு வாங்கணும். அட் ப்ரெசண்ட்டாக இந்த ஏரியாவில் வந்து 1800க்கு லாஸ்ட்டாக ஒரு பிளாட் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் வாங்கினும் போது 26,40,000 26,40,000 இந்த லேண்ட் நாங்கள் வாங்கினும் போது. தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் அவுட்டர், ரொம்ப அவுட்டர்னு சொல்ல முடியாது, பட் தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டிடிசிபியோட அப்ரூவல் வாங்கினோம். நாங்கள் 23 டிசம்பரில் வாங்கினோம். ஸோ அப்ரூவல் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ ரூல்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ நாங்கள் வாங்கும் போது 42,000 இதுக்கு நாங்கள் பே பண்ணோம். ஸோ அப்ரூவல் வந்துட்டு நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் அப்ளை பண்ணி, இந்த பஞ்சாயத்தில் தான் எங்களுக்கு வரும். ஸோ அப்ளை பண்ணி வாங்கினோம். அண்ட் பிளானிங் வந்துட்டும் பே பண்ணி தான் வாங்கணும். நிறைய பேர் பிளானிங் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களோட ட்ரீம் ஹவுஸ் எங்களுக்கு எப்படி வேணும், ஒன்று எப்படி வேணும், இன்னும் என்ன சைஸ் வேணும்னு நாங்கள் பிளான் பண்ணி அதுக்கு இன்ஜினியருக்கு பணம் கொடுத்து தான் நாங்கள் இந்த அப்ரூவல் பிளான் வாங்கினோம். ஸோ அடுத்து வந்து போர்வெல். ஸோ வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போடுறது வந்து போர்வெல் தான் போடுவாங்க. ஸோ போர்வெலுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர், போர் போடுறது, அது எல்லாம் சேர்த்து 1,87,000 ஆச்சு. கிட்டத்தட்ட 300 அடி நாங்கள் போட்டோம். 100 அடிக்கு மேலே தான் தண்ணி வந்தது. 300 அடி நாங்கள் போட்டு அது வரைக்கும் மோட்டரை இறக்கணும். ஸோ வந்து போர் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஏரியாவில் தண்ணி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த சைடு இந்த உப்பு தண்ணி அதெல்லாம் இங்கே வராது. தஞ்சாவூர்லேயும் உப்பு தண்ணி வர ஏரியாக்கள் இருக்கு, பட் இங்கே அந்த மாதிரி வராது. ரொம்பவே நல்லா இருக்கு தண்ணி. போர்வெல் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவே இன்ஜினியர் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுத்தாரு. ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போர் போடும்போது செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஷெட் போடுவாங்க. பக்கத்தில் ஒரு கூரை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு 10,000 ஆச்சு. உங்களோட ஏரியாவில் வந்து எவ்வளோ புல் இருக்குது இல்லை எவ்வளோ செடி இருக்குங்கிறத பொறுத்து க்ளீனிங்க்கு செலவாகும். எங்களுக்கு வந்து ஓரளவு நிறையாவே இருந்தது. ஸோ வந்து ஜேசிபி வச்சு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ க்ளீனிங் பண்ணிவிட்டு அந்த ஷெட்டு போட்டு அந்த சின்ன குடிசை போடுறதுக்கு 10,000. இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் போட முடியும். அடுத்த ஸ்டெப்பை பண்ணாதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபி கனெக்ஷன் வாங்குறது. இபி கனெக்ஷன் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷனில் நான் வந்து இது எல்லாத்தையும் அமௌண்ட் சேர்த்து சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு இபி வாங்கினது, அதுக்கு 10,000 சம்திங் செலவானுச்சு. அதுக்கப்புறமா வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஷிஃப்டிங் பண்ணுவாங்க. அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் இபி தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இபி வந்து நார்மல் இபியாக மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கான செலவு ப்ளஸ் வந்து இந்த 15 மாதம் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். அதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அரௌண்ட் 3,000 எங்களுக்கு இபி பில் வந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து இபிக்கு மட்டும் இந்த 15 மாதத்துல நாங்கள் வந்து 42,000 செலவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இதை வந்து கணக்கு பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் டைரி போட்டு ஒவ்வொரு கணக்கையும் ஒவ்வொரு ரூபாயும் எழுதுனால தான் இந்த கணக்கு வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவர் வந்து கொட்டேஷன் கொடுத்துட்டாரு எங்களுக்கு. ஸோ கொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா, வீடு வந்துட்டு பார்க்கிங் இல்லாமல், சிட் அவுட்டும் பார்க்கிங்கும் இல்லாமல் 1,224 ஸ்கொயர் ஃபீட். நாங்கள் 2023 டிசம்பரில் ஆரம்பித்தோம். அப்போ பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2,300. ஸோ வந்து டோட்டலாக 28,15,200 வந்தது. ஸோ ஸ்டேர் கேஸும் சிட் அவுட்டும் வந்துட்டு அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கும்.
அது வந்து 4,28,400 போட்டு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து 33 லேக் சம்திங்கில் வந்துட்டு எங்களுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தாரு. இதுதான் வந்து இன்ஜினியர் எங்களுக்கு கொடுத்த கொட்டேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்டை வந்து ஹைட் பண்ண சொன்னோம். ஜென்ரலாக வந்து இன்ஜினியர் வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 3 அடி தான் போடுவாங்க. நாங்கள் ஏன் ஹைட் பண்ணோம் அப்படின்னா, எங்களோடது வந்து தண்ணி வரும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ரோடு அங்கே ஆல்ரெடி ஒரு தார் ரோடு இருக்கு. அதை விட பள்ளமாக இருந்தது எங்களோட பிளாட். ஸோ நீங்கள் புதுசாக பிளாட் வாங்க போறீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. இந்த பள்ளமாக பிளாட் இருந்தனால அதை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் 1 அடி மேலே ஹைட் பண்ண சொன்னோம். கிட்டத்தட்ட 4 அடி போட்டோம். 4 அடி போட்டு அதுக்கு அந்த 1 அடிக்கு வந்து எங்களுக்கு வந்து 1,50,000 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆனிச்சு. ஸோ வந்து 1 அடிக்கு 1,50,000 லட்சம்னா 2 அடிக்கு அந்த மாதிரி ஏறிட்டே போவோம். ஸோ அது ஏறினால காம்பவுண்ட் நாங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டோம். மண்ணெல்லாம் எக்ஸ்ட்ரா கொட்ட வேண்டியது இருந்தது. ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆன மாதிரி எக்ஸ்ட்ரா ஆனிச்சு. அடுத்து டெரஸில் கூலிங் டைல்ஸ். ஸோ இது வந்து நம்ம அந்த டெரகோட்டா கலரில் இருக்கும் பாருங்க, அதை போட்டால் அது இன்ஜினியர் காஸ்ட்லேயே வந்துடும். பட் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒயிட் டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதை போட்டனால 1,23,000 ஆச்சு. இந்த 1,224 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் போடுறதுக்கு 1,23,000 போட்டோம். ஸோ ஏன் இதுதான் போடணும்னு ஏன் கேட்டாங்கன்னு என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை, இது வந்து இன்னும் நல்லா இருக்கும், நாங்கள் வந்து சோலார் வைக்கிறதா பிளான் பண்ணோம். ஸோ வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். பட் இப்போ எங்களால் சோலார் வைக்க முடியல. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அண்ட் கேட். இது வந்து 4 பக்கமும் எங்களுக்கு வந்து போடுற மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட் ஏற்றுனனால காம்பவுண்ட் ஹைட் வந்து எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியல. கிட்டத்தட்ட 6 ஃபீட்டுக்கு மேலே தான். ஸோ காம்பவுண்டு 4 பக்கமும் போடணும். ப்ளஸ் கேட்டு அந்த மேலே ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள், அது இதெல்லாம் சேர்த்து 4,30,000 ஆனிச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத பெரிய செலவாக இது இருந்தது காம்பவுண்டுக்கும். ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து காம்பவுண்ட் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி 2 பக்கம் இருந்தது. ஒரு பக்கம் தான் எங்களுக்கு போடுற மாதிரி ஆனது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய செலவாக எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க். அந்த ஏரியாவில் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிடையாது. ஸோ வந்து செப்டிக் டேங்க் போடணும். செப்டிக் டேங்க் வந்து 7,000 லிட்டர் போட்டோம். அதுக்கு வந்து 1,26,000 ஆனிச்சு. ஸோ அதுக்கு வந்து சோக் பீட் வந்துட்டு செப்டிக் டேங்கோட ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் கிச்சனுக்கு ஒரு சோக் பீட் போடுவாங்க, பாத்ரூமுக்கு வந்து ஒரு சோக் பீட் போடுவாங்க. ஸோ வந்து டோட்டலாக 3 சோக் பீட் போட்டாங்க. அந்த 3 சோக் பீட்டுக்கு வந்துட்டு 43,000 ஆனிச்சு. ஸோ வந்து செப்டிக் டேங்க் அண்ட் சோக் பீட் இது ரெண்டும் கண்டிப்பாக அவசியம். எங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் கட்டினும் போதும் அதே மாதிரி தான் ஆனிச்சு. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் ஏன் கட்டுறீங்க, இது ஏன் கட்டுறீங்கன்னு கேட்டாங்க. 2 கட்டினா நல்ல விஷயம் தானே. அண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து எங்களோட பாசிவ் இன்கம், அதுக்காக தான் நாங்கள் கட்டினது. அடுத்தது வந்து கார் பார்க்கிங் வந்துட்டு நாங்கள் வந்து MS ஸ்டீலில் வந்துட்டு ரூஃப் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பாலிகார்பனேட் ஷீட் போட்டிருக்கோம். ஸோ அது கீழே வந்து டைல்ஸ்லாம் வந்து டைல்ஸ்க்கு அது தனியாக ஆனிச்சு, அது தனியாக சொல்கிறேன். கார் பார்க்கிங் அந்த இதுக்கு மட்டும் 1,25,000 ஆனிச்சு, அந்த ஷீட்டோட சேர்த்து எல்லாம் சேர்த்து. இது ஏன் இது ப்ரிஃபர் பண்ணீங்க கான்கிரீட் போடாமல் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து கிச்சன் பக்கத்தில் வந்து கார் பார்க்கிங் வருது. ஸோ வந்து எனக்கு வந்து உள்ளே வந்து வெளிச்சம் வேணும் கிச்சனுக்குள்ளே. இதுவே கான்கிரீட்டில் போட்டோன்னா வெளிச்சம் நல்லா குறையும். பட் இது வந்து லைட் வந்து ஃபில்டர் பண்ணி விடும் அந்த பாலிகார்பனேட் ஷீட். ஸோ அதனால தான் இதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். அடுத்தது ஓடிஎஸ் வந்து ஃபுல்லாக கிரில் போட்டு மேலேருந்து சைடு வரைக்கும் இருக்குது. ஒரு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜன்னல் திறக்கிற ஜன்னல் மாதிரி இருக்கும். யூபிவிசி அலுமினியம் ஃப்ரேம்டு ஜன்னல். யூபிவிசி நாங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணல. அலுமினியம் ஃப்ரேம் ஜன்னல் மாதிரி இருக்கும். மீது 2 சைடு வந்துட்டு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டாங்க. இதுக்கு வந்துட்டு 65,000 ஆனிச்சு. ஸோ வந்து ஓடிஎஸ் வந்து அந்த கிரில் ஒர்க் ப்ளஸ் கிளாஸுக்கு வந்து 65,000 ஆனிச்சு. இந்த பிரிக் ஒர்க்குக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆனிச்சு. அதெல்லாம் இன்டீரியரில் எக்ஸ்ட்ரா ஆனிச்சு. எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சிலது போட்டிருக்கேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆனது அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பிளாட்ஃபார்ம். வீட்டை சுற்றிலும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கோட்டா ஸ்டோன் போட்டோம். கார் பார்க்கிங்லாம் வந்து கோட்டா ஸ்டோன், வீட்டோட என்ட்ரன்ஸில் கோட்டா ஸ்டோன், பிளாக் கோட்டா ஸ்டோன் போட்டோம். மிச்சம் 3 சைடும் வந்துட்டு சிமெண்ட் தர போட்டோம். இது எல்லாத்துக்கும் மட்டும் 1,17,000 1,17,000 ஆனிச்சு. இதில் வந்துட்டு
கார்டனிங் ஸ்பேஸ் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், வீட்டோட சைஸ் வந்து 1200, சிட் அவுட்டும் கார் பார்க்கிங்கும் சேர்க்காம. ஸோ கார் பார்க்கிங்க்கு ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்துருக்கு பாருங்க, அந்த ஸ்கொயர் ஃபீட் அதில் வரும். நாங்கள் வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக கட்டியிருந்தா பெரிய ஸ்கொயர் ஃபீட்டாக போயிருக்கும், பட் நாங்கள் வந்து காம்பேக்டாக கட்டிட்டோம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப பெரிய செலவு உள்ள ஒன்று, காம்பவுண்டுக்கு அடுத்து எங்களுக்கு ரொம்ப பெரிய செலவாக தெரிஞ்சது. ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க்கில் வந்துட்டு 5,87,000 ஆனிச்சு. ஸோ இன்டீரியர் ஒர்க்குன்னு நான் சொல்லும் போது எதை சொல்கிறேன்னா, கபோர்டு அடித்தது, அப்புறம் இந்த டிவைடர் இருக்குது பாருங்கள், இந்த டிவைடர், அப்புறம் வந்து கிளாஸ் பிரிக் வாங்கி கொடுத்தோம். அந்த கிளாஸ் பிரிக் வந்து ஒரு பிரிக் வந்து 175 ருபீஸ்க்கு திருச்சியில் போய் வாங்கிட்டு வந்தோம். கலர்னா வந்து 300 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். கிச்சன் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க், அதுக்கப்புறம் வந்து லாஃப்டில், அதுக்கப்புறம் பெட்ரூமில் இங்கே பண்ண இந்த மாதிரியான எல்லா வுட் ஒர்க்குக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஜன்னல் எல்லாம் வுட்டு தான், பட் ஜன்னல் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வந்துடும். இந்த மற்ற வுட் ஒர்க் எல்லாத்துக்கும், இந்த சீலிங்கில் இருக்க பாருங்கள் இந்த வுட் ஒர்க், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 5,87,000 ஆனிச்சு. அடுத்து எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லும் போது இப்போது டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருக்குது, எல்லாத்தையும் நல்லா சொல்ல முடியல, ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். டைல்ஸ் வந்து இன்ஜினியர் கொட்டேஷனில் வந்துட்டு பாத்ரூம் டைல்ஸ்னால் 35 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே 4க்கு 2 அப்படிங்கிற ஃபீட்டில் வாங்கினோம். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைலே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபா வரும். அடுத்தது அதே மாதிரி தான் ஃப்ளோர் டைல்ஸ்க்கும் வந்து 50 ரூபா தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, பட் நாங்கள் கேட்டது வந்து ஜாஸ்தி, நாங்கள் செலக்ட் பண்ணது. அதே மாதிரி சானிட்டரி வேறு அவங்க கொடுத்துருக்க கொட்டேஷனை விட அவங்க வந்து பேரி வேர் போட்டிருந்தாங்க, பட் நாங்கள் கிராவிட்டிங்கிற பிராண்ட் செலக்ட் பண்ணோம். இந்த மாதிரி சில இன்டீரியர் ஒர்க்ஸ் இருந்தது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் காட் பண்ண சொன்னோம். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து கிட்டத்தட்ட 4 lakh சம்திங் வந்துருச்சு. அதுக்கப்புறமா லைட் எல்லாமே கூட நாங்கள் தனியாக தான் வாங்கினோம். ஸோ இதோட ஃபுல் டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 57 lakhs வரும். ஸோ இது இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது தவிர இன்னொரு 3 lakhs செலவு பண்ணோம். அது எதுக்குன்னா, அதான் நாங்கள் வந்து செப்பரேட்டாக எங்களுக்குன்னு நாங்கள் டிவி, டிஷ்வாஷர் அதெல்லாம் வாங்கினோம், சிம்னி வாங்கினோம், சேர் வாங்கணும், டைனிங் சேர் வாங்குறது, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு 3 lakhs அரௌண்ட் வந்தது. ஸோ டோட்டலாக அபவுட் 60 lakhs ஆனிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். லேண்டோட காஸ்ட் தனியாக 26 lakhs ஆனிச்சு. ஸோ இதுதான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ. அடுத்த வீடியோ இன்டீரியர் பற்றி டீட்டெயில்டாக உங்க கூட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.